வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பாரதியார் யூனிவர்சிட்டி கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல பிகாம் டிகிரி எக்ஸாமினேஷன் விச் ஹெல்ட் ஆன் மே 2014. ஸோ அந்த கொஷின் பேப்பர் எனக்கு கிடைச்சது. ஸோ அதில் இருக்கிற 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இது வந்து இஷ்யூ ஃபோர் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ லிமிடெட் நீட் அப்ளிகேஷன் ஃபார் 10,000 ஷேர்ஸ். அதுவும் அவங்க 5% டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ ₹100. ஸோ அப்படி அவங்க இஷ்யூ பண்ணியுமே, டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியுமே 9,000 ஷேர்ஸ் மட்டும் தான் பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. பேலன்ஸ் 1,000 அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் மணி இந்த 9,000 ஷேர்ஸ்க்கு எல்லாரும் பே பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட் மணியும் எல்லாரும் பே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும் வர்றப்போ 100 ஷேர்ஸ் வாங்குன ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஹி ஃபெயில் டு பே திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ அப்ப என்னாச்சு? தே ஹேவ் ஃபோர்ஃபீட்டட். ஃபோர்ஃபீட்டட்னா அந்த ஷேர் வந்து அ இன்னும் இஷ்யூ ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகுற மாதிரி. ஸோ அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி. எக்ஸ்கியூஸ் மீ. சம்திங் ஹஸ் ஓகே. சாரி. ஸோ அ இப்ப அந்த 100 ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஃபோர்ஃபீட் பண்ணிட்டா, அது வந்து திரும்ப நம்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணலாம். ஓகே. பட் என்னன்னா, அது வந்து ஃபோர்ஃபீட் ஆயி ரீஇஷ்யூ பண்றப்போ, வித் சம் டிஸ்கவுண்ட்ல தான் நம்ம இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். பிரீமியம்ல அதாவது ₹100 தாண்டி எக்ஸ்ட்ராவா நம்ம இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ அதனால இத வந்து ₹90க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 100 ஷேர்ஸ்ல 50 ஷேர்ஸ் மட்டும் திரும்ப அவங்க பப்ளிக் இஷ்யூ பண்ணி அத ₹90 அக்செப்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கான ஜ ஜர்னல் என்ட்ரீஸ் வந்து நம்ம போடணும். இப்ப நம்ம பார்த்துடலாம். எப்பவுமே நான் வந்து இந்த சாப்டர் வரப்பல்லாம் நான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சொல்றது. எல்லா வீடியோலயுமே நான் அத சொல்லுவேன். என்ன அப்டின்னா, இந்த சாப்டர பொறுத்தவரையும் ஒரு இமேஜினரி தாட் வச்சுக்கோங்க. உங்க சமையல் கட்டுல வந்து அஞ்சர பெட்டின்னு இருக்கும் இல்லையா? கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ். ஓகே. அது வந்து இப்ப ரவுண்டா இருக்கிற பட்சத்துல நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்கும். அண்ட் அத சுத்தி குட்டி, குட்டி பாக்ஸஸ் இருக்கும். ரைட்? இந்த நடுவுல இருக்கிற பாக்ஸ வந்து ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அத சுத்தி இருக்கிறது வந்து ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட் அண்ட் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்ப இங்க வந்து 4 ஃபீச்சரும் ஆயிருக்கு. ரீஇஷ்யூவும் ஆயிருக்கு. ஸோ 4 ஃபீச்சருக்கும், ரீஇஷ்யூக்கும் 2 எக்ஸ்ட்ரா டப்பா. ஓகே. இந்த மாரி சுத்தி டப்பாக்குள்ள வச்சுக்கோங்க. இதுல வர காசு எல்லாமே வந்து இப்ப 9,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ ஆயிருக்குன்னா, 9,000 இன்டூ 100 அப்ப எவ்வளோ? ₹9,00,000ங்கிறது அந்த நடுவுல இருக்கிற ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். அப்ப அந்த ₹9,00,000ங்கிறது எப்படி போகும்? அப்ளிகேஷன் மணியா வாங்குவோம். அலாட்மெண்ட் மணியா வாங்குவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலா வாங்குவோம். அதுக்கப்புறம் அந்த 5% டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து எங்கருந்து எடுத்து போடுவோம்? நம்மகிட்ட ரிசர்வ் இருந்ததுன்னா, அந்த ரிசர்வ்ல இருந்து எடுத்து போடுவோம். கேப்பிட்டல் ரிசர்வ் இருந்ததுன்னா. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு டப்பால இருந்தும் எடுத்து கடைசியா நம்ம ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போடுவோம். இல்ல அப்ளிகேஷன் மணி அத்தனையும் ரிசீவ் பண்ணிட்டோமா? இப்ப 9,000 ஷேர்ஸ் ₹25னா 1,25,000 ஐ திங்க் இட் வில் கம். அது நம்ம ஜர்னல் என்ட்ரி பார்க்குறப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாரி 9,000 ஷேர்ஸ்க்கும் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டோமா? அப்போ உடனே அத ஷேர் அப்ளிகேஷன் டப்பால இருந்து எடுத்து நடுவுல இருக்கிற ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு எடுத்து போடுவோம். ஓகே. அது மாரி நடுவுல இருக்கிறது தான் நிரம்பி இருக்கணுமே தவிர, சுத்தி இருக்கிறதெல்லாம் காலியாயிரணும். ஓகே. அண்ட் சில இடங்கள்ல ஷேர் பிரீமியம் இருக்கும். அதுக்கு தனியா சின்ன அமௌண்ட் ஷேர் பிரீமியம் இருந்தால். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ஒரு இமேஜினரி தாட்டா வச்சு ஜர்னல் என்ட்ரி போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்டின்னா, ஷேர் அப்ளிகேஷன பொறுத்தவரையும் நம்ம எவ்ளோ அமௌண்ட்ட ரிசீவ் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம காமிக்க மாட்டோம். எவ்ளோ அமௌண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன் தட் வே இந்த பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஸோ நமக்கு கேஷ் உள்ள வந்துருச்சு. ஓகேவா? உள்ள வந்த கேஷ நம்ம அந்த அஞ்சர பெட்டியில எந்த பாக்ஸ்க்குள்ள போடுவோம்? ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் போடுவோம். ஓகே. கேஷ் இஸ் கமிங் இன்சைட் அதனால பேங்க் அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர் திஸ் அமௌண்ட் வில் கோ டூ த பாக்ஸ் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன். ஸோ அதனால ஷேர் அப்ளிகேஷன கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த கேஷ் எங்க போகணுமோ, அத நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ₹2,25,000. 9,000 ஷேர்ஸ் இன்டூ 25 இஸ் 2,25,000. இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த 2,25,000 வேர் இட் ஹாஸ் டூ கோ? அந்த பாக்ஸ்ல இருந்து திரும்ப நடுவுல இருக்கிற ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு நம்ம எடுத்து போடணும். ஸோ அதுதான் அடுத்த என்ட்ரி. ஸோ இட் இஸ் இன் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்.
ஸோ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வந்து எங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு. ஸோ ஷேர் கேபிட்டல கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, வேர் இட் ஹேஸ் டு கோ அதை நாம கிரெடிட் பண்ணுவோம். இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சது. அடுத்தது அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க கொஸ்டின்ல தே டிட்ன்ட் மென்ஷன் எனி டேட். அதனால தான் நான் இங்க டேட் காலமும் பிளாங்க்கா விட்டுருக்கேன். ஓகே. ஸோ அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். அது எவ்வளோ? 9,000 ஷேர்ஸ் இன்டூ ₹34. அது ₹3,06,000. அடுத்தது டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 9,000 இன்டூ 5 தட் இஸ் 45,000. இது ஏன் நாம டெபிட் பண்றோம் அப்படின்னா, டோட்டலா ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? ₹3,51,000. ஓகே. அதுல வந்து ஷேர் அலாட்மெண்ட்ல இருக்கிறது 3,06,000 தான். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட். இதே இது இந்த 3,51,000 விட எக்ஸஸா இருந்ததுன்னா, அந்த அமௌண்ட்ட கிரெடிட்ல காமிச்சு நாம பேலன்ஸ் பண்ணியிருப்போம். பட் இங்க வந்து கிரெடிட்ட விட டெபிட் தான் கம்மியா இருக்கிறதுனால, அத டெபிட்லயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கவுண்ட்ட. ஓகே. ஸோ திஸ் ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட் இட் ஹேஸ் டு கோ டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். எப்பவுமே நம்ம வந்து ஷேர் அலாட்மெண்ட்ல ₹3,06,000 வாங்கணும். ஓகேவா? பட் அது ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போறப்ப 3,51,000 போய் ஆகணும். ஓகே. இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து நம்ம எதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஏதாவது கேபிட்டல் ரிசர்வ் ஆல்ரெடி நம்ம கையில அமௌண்ட் இருந்ததுன்னா, அதுலேருந்து எடுத்து ₹3,51,000 கண்டிப்பா அதுக்குள்ள போய் ஆகணும். ஓகே. ஸோ அதனால தான் ஷேர் கேபிட்டலுக்கு நேரா இங்க 3,51,000 இருக்கு. பட் ஷேர் அலாட்மெண்ட் நம்ம ரிசீவ் பண்ண போறது ₹3,06,000 தான். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் அ டிஸ்கவுண்ட் தட் ஹேஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஷேர் அலாட்மெண்ட் மணி நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணோம்? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா 9,000 ஷேர்ஸ் இன்டூ 34. அலாட்மெண்ட் மணி ஃபுல்லாவே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் ரிசீவிங் கேஷ் தட் இஸ் 3,06,000 தட் ஹேஸ் டு கோ டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். ஷேர் அலாட்மெண்ட்ங்கிற டப்பாக்குள்ள வேண்டிய அமௌண்ட் 3,06,000. ஓகே. அந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். லெட்ஸ் சி. ஓகே. இப்ப அடுத்தது ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லிருவேன். அப்ளிகேஷன் ஃபார்ம தவிர அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் எல்லாமே வந்து 2 என்ட்ரி வரும். ஒண்ணு எவ்ளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும். அண்ட் ஒண்ணு எவ்ளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ இங்க அலாட்மெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஜர்னல் என்ட்ரிங்கிறத நாம எவ்ளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணுங்கிறது. நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் 3,06,000. பட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள ஆஸ் அன் அலாட்மெண்ட் மணியா போக வேண்டியது 3,51,000. ஸோ இந்த பேலன்ஸ் 45,000ங்கிறத நம்ம இங்க டிஸ்கவுண்ட்டா காமிச்சிருக்கோம். ஓகே. இங்க காமிச்சா தான் அத எப்ப வேணாலும் அந்த அக்கவுண்ட்ஸ் செக் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த ஷேர்ஸ டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் அடுத்த என்ட்ரி வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும். ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் வந்து 9,000 ஷேர் இன்டூ 36 தட் இஸ் 3,24,000 ஹேஸ் டு பி வி ஹேவ் ரிசீவ்ட் அண்ட் தட் ஹேஸ் டு கோ டு ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். ஓகே. பட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 100 ஷேர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வரல. ஒன்லி 8,900 ஷேர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ பேங்க் அக்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிறது, இந்த அமௌண்ட் எங்க போகும்? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு போகும். ஓகே. தட் இஸ் 3,20,400. இதுக்கு அடுத்தது தான் அது ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போறப்போ அத 3,24,000 மாத்தணும். இல்லையா, அந்த 100 ஷேர்ஸ ஃபோர்ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள இருக்க வேண்டியது 8,900 ஷேர்ஸ்க்கான வேல்யூஸ் மட்டும் தான். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்ளோ ரிசீவ் பண்ணணும் அண்ட் எவ்ளோ ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 100 ஷேர்ஸ ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டேட்டா டூ இங்க வந்து 100 இன்டூ 100 ₹10,000. ஓகே. 100 ஷேர்ஸ் இன்டூ ₹100 ₹10,000. இந்த ₹10,000 வெளியில எடுக்கணும். ஓகே. இந்த ₹10,000ல வந்து ஆல்ரெடி ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கும்? 100 ஷேர்ஸ் இன்டூ ₹36. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் நமக்கு வரல. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் 100 ஷேர்ஸ் இன்டூ ₹5. இந்த 2 அமௌண்ட்டுமே நம்மகிட்ட இல்ல. ஓகே. தட் இஸ் 3,600 அண்ட் ₹500. ஆல்ரெடி இந்த 100 ஷேர்ஸ்க்கான எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? அப்ளிகேஷன் மணிக்கான ₹25 அது வாங்கியிருப்போமா? அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் மணி ₹34 அதுவும் வந்திருக்கு. ஸோ இது 2ம் டோட்டல் பண்றப்ப வில் கெட் ₹59. ஸோ 100 ஷேர்ஸ் இன்டூ ₹59 இஸ் 5,900. இதுதான் வந்து இப்போ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட். ஏன்னா இது ஃபோர்ஃபிட் ஆயிருச்சு. ஓகே. ₹5,900 எக்ஸ்ட்ராவா இருக்கு.
இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் இப்ப ரீஇஷ்யூ பண்றோம். இது வந்து ஃபோர்ஃபீட் ஆனதுக்கு. இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்க்கு நேரா என்ன அமௌண்ட் போடணும்? நம்ம ஆல்ரெடி எவ்ளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத தான் போடணும். ஓகே. அண்ட் இங்க ஷேர் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூங்கிறதும் நம்ம கைக்கு வராத காசு. ₹500 அந்த 100 ஷேர்ஸ்க்கானது. ஓகே. அண்ட் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலும் வரல. அதனால தான் இது எல்லாமே கிரெடிட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸும் நாம ஏன் இங்க கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஷேர் கேப்பிட்டல்லேருந்து நம்ம எடுக்க வேண்டிய அமௌண்ட் 5,900 இந்த ஃபர்ஸ்ட் ஐ மீன் அப்ளிகேஷன் மணி, அலாட்மென்ட் மணி எல்லாமே ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்ல. இப்ப நடுவுல இருக்கிற அந்த பாக்ஸ்லேருந்து 5,900 வெளியில எடுக்கணும். வெளியில எடுத்துட்டு, திரும்ப இங்க 50 ஷேர்ஸ வந்து ₹90க்கு இஷ்யூ பண்றாங்க இல்லையா? ஸோ 50 ஷேர்ஸ் இன்டூ ₹90 அது 4,500 டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? ₹250 அதையும் இதோட ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் 50 ஷேர்ஸ் இன்டூ 5 ஏன்னா இங்க 90 இருக்கு, 5 இருக்கு. இன்னும் ₹5 நம்ம ரிசீவ் பண்ணோம்ல. அதுதான் இந்த 5,900லேருந்து நாம எடுக்கிறோம். ₹250 எடுத்து டோட்டல் 5,000ம் கேப்பிட்டல் ரிசர்வ். ஓகே. இது எதுக்கு போடுறாங்க அப்டின்னா, பீயிங் ப்ரொபோர்ஷனல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் ஃபோர்ஃபீச்சர் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டூ கேப்பிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட். ஏன்னா, இந்த ₹5,000ங்கிறது வந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகே. ஸோ, அதனால அத வந்து கேப்பிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே. அண்ட் வித் திஸ் தி ஜர்னல் என்ட்ரி இஸ் ஓவர். நீங்க இப்ப வரையும் நான் குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு கூட நீங்க இந்த ஜர்னல் என்ட்ரீஸ் போடலாம். பட் ஸ்டில் அ தி ப்ராப்ளம் விச் ஐ ஹேவ் ரெஃபர்ட் அங்க இங்க இப்படி ஒரு வொர்க்கிங் நோட் குடுத்திருந்தாங்க. இது கொஞ்சம் என்ன சொல்றது? காம்ப்ளிகேட்டடா தான் எனக்கு தெரிஞ்சது. பட் ஸ்டில் ஐல் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு எக்ஸ்ப்ளைன் திஸ். என்ன அப்படின்னா, அமௌண்ட் கிரெடிட்டட் டூ ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அக்கவுண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 100 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் வந்து ₹5,900. ஓகே. ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் ஃபார் 50 ஷேர்ஸ் நாட் ஷேர்ஸ். ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் வந்து 2,950. ஓகே. இப்போ 5,900 டிவைடட் பை 100 ஷேர்ஸ் இன்டூ 50 ஷேர்ஸ். அப்போ அதோட அமௌண்ட் எவ்வளோ வரும்? அதுதான் 2,950. அதில டிஸ்கவுண்ட் ஆன் ரீஇஷ்யூட் ஷேர்ஸ் ₹250 அத லெஸ் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டூ கேப்பிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட் இஸ் 2,700. Okay. The amount relating to 50 shares not reissued to be shown in the balance sheet. அதாவது ரீஇஷ்யூ பண்ணாம அதுக்கான அமௌண்ட் நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அமௌண்ட்ட வந்து நாம பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நான் எப்படி உங்களுக்கு போட்டேன்னா, லைக் 5,900 டிவைடட் பை 100 ஷேர்ஸ் இன்டூ 50ங்கிறது வந்து இட் வில் ஷோ ஹியர். இந்த அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் ஆட் பண்ண வேல்யூவ தான் இங்க வந்து இப்படி குடுத்துருக்காங்க. பட் இத வந்து நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க இந்த அமௌண்ட்டயே போட்டுருக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த அமௌண்ட்டயே போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகே. வித் திஸ் இந்த ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். வித் திஸ் சைனிங் ஆஃப் டாக்டர் சாந்தி. Thank you once again.